ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பர்ஸ்னலாக என்னென்ன யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து உண்மையிலே பெட்டராக இருக்குது. நம்ம போய் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறத விட எனக்கு என்னமோ இது பெட்டராக இருக்குது. நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒன்றுமே புரியலை அப்படின்னாலுமே நம்மளுக்கு இப்படி தான் டிஎன்பிஎஸ்சினா இப்படி தான் அப்படின்றத வந்து எனக்கு வந்து நிறையா சேனல் மூலியமாக தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போது இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாதவங்களுக்கு யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. நான் வந்து பர்ஸ்னலாக ஜிகே, ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு தான் பார்ப்பேன். மேக்ஸிமம் தமிழுக்கு பார்க்கல. ஏன்னா பொது தமிழ் வந்து இலக்கியம் இலக்கணம்ன்றனால புக்ஸ் ஓரியன்டனால நம்ம சின்ன வயசுலேருந்தே தமிழ் தெரிஞ்சனால ஓரளவு பெருசாலாம் நான் பார்த்துக்கல. நான் அந்த புக்கவே வந்து ரெஃபர் பண்ணிட்டேன். பட் இனிமேல் நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இலக்கணத்துக்காக நம்ம வந்து பார்க்கணும், வேறு வழி இல்லை. இலக்கணத்துக்கு நம்ம வந்து என்னென்ன வேணும் அப்படின்றது புக்கை தவிர்த்து அவுட் சோர்ஸ் நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி மற்றதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா, மரபுத்தொடர், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு, அப்புறம் கலைச்சொற்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் நம்ம கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது. அது நான் வந்து அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு நான் என் சேனல்லே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன புக்ஸ்லாம் வந்து அவுட் சோர்ஸில் படிக்கணும் அப்படின்றது. அதனால் தமிழை விட்டுறலாம். ஜிகேக்கு மட்டும் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஜிகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டி, ஜியாகிரஃபி, அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சயின்ஸ் ஓரியன்டெல்லாம் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தனியாக பார்க்கணும், டெய்லி அப்டேட்ஸில் பார்க்கணும். அதே மாதிரி ஆப்டிடியூட், ரீசனிங் இது இருக்குது தனியாக. இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தினமணி பேப்பர் வாங்கி படித்து தான் ஆகணும். பட் நான் இங்கே புக் ஓரியன்ட், பேப்பர் ஓரியன்டெலாம் நான் சொல்ல வரல. இன்றைக்கி வந்து நம்ம வந்து சேனலில் யூடியூப் சேனலில் என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன புக்கு அப்படின்ற விஷயம் வந்து நான் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து என்னென்ன சேனல் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜிகேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஸ்வர் டீச்சிங் அப்படின்ற சேனல் வந்து நல்லாயிருக்கு. ஒவ்வொரு கண்டென்ட்டுமே நல்லா அவர் வந்து போட்டிருப்பார். அது மாதிரி 6 to 10th 12th வரையும்லாம் சொல்லியிருப்பார். பாலிட்டிலாம் எனக்கு வந்து அதில் அவர் சொல்லி கொடுத்ததுலேருந்து தான் நிறைய விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வந்து சுரேஷ் ஐஏஎஸ், இவங்களோடதும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சாய்ஸ் அகாடமி, அடுத்து வந்து கிருஷோபா அகாடமி, அப்புறம் வந்து டேஃப் அகாடமி, இவங்களோடது எல்லாமே வந்து ஜிகேக்கு நல்லாயிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, ஜியாகிரஃபி இது ரெண்டுமே சூப்பராக இருக்குது இவங்கக்கிட்ட. ஹிஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும், இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஹிஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேஸ்வர் டீச்சிங் தான் நல்லாயிருக்கும். அவரோடது நல்லா புரியிறாப்பில் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்தே ஓரளவு எனக்கு வந்து நல்லா புரிஞ்சிச்சு. அதனால் சாய்ஸ், கிறிசோபா இது ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கு டெய்லி அப்டேட்ஸில் நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களோடதும் நல்லாயிருக்கும். டேஃப் அவங்களோடதும் நல்லாயிருக்கும். டேஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங் அதுவுமே சூப்பராக இருக்கும் அவங்களோடது. அப்புறம் வந்து வில்லேஜ் கேர்ள் டிஎன்பிஎஸ்சி அவங்களோடது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு புக்கு, ஸ்கூல் புக்கில் இருக்க எந்த லெசனையுமே விட்டுருக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே நடத்தியிருப்பாங்க. அதே மாதிரி குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அந்த சேனலுமே சூப்பராக இருக்கும். எல்லாமே சொல்லியிருப்பாங்க அதில். அதாவது எல்லா புக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று இருக்கும். நம்ம ஒவ்வொரு புக்லேயும் 6th எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பாயிண்ட் இருக்கும், 7th ஒரு பாயிண்ட் இருக்கும், 8th ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார். அவரோடதும் சூப்பராக இருக்கும். பர்ஸ்னலாக இது எல்லாமே நான் இப்போ சொன்ன எல்லா அகாடமியுமே சூப்பராக இருக்கும், அந்த எல்லா சேனல்ஸுமே. இதில் வந்து சாய்ஸ் அகாடமி, கிறிசோபா அகாடமி, டேஃப் இதெல்லாம் வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் இது பண்ணேன். இப்போ ரீசெண்டாக வந்து லேட்டஸ்ட்டாக நான் வந்து பார்க்குறதா அந்த ஜேஸ்வர், அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் கேர்ள் டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் குமார் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி விஷயம்லாம். இது எல்லாமே ரொம்ப பேஸ்லேருந்து எனக்கு நிறையா வந்து சொல்லி கொடுத்துச்சு பர்ஸ்னலாக. இதை வச்சு தான் இப்போ நான் படிச்சிட்ருக்கேன். ஹிஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கு, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ஜிகே இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன அகாடமிஸ் எல்லாம் இதில் எது உங்களுக்கு ஓரியன்டாக பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல. இப்போ இது எனக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல, அந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேனலை வந்து பார்க்குறீங்க.
ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க முடியும். ஒருக்க மட்டும் ஒரு சேனலை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்து என்ன போடுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அப்டேட்டில் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் தொடர்ந்து வந்து சேனலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கான் நெட்வொர்க்ஸ் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணுறேன். அவர் வந்து எல்லாமே சொல்லியிருந்திருப்பார். நம்மளுக்கு இப்போது டிஎன்பிஎஸ்சியில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே பேசிக்லேருந்தே அவர் வந்து கொஞ்சம் வந்திருப்பார். நீங்கள் ரொம்ப போய் தேடி கஷ்டப்படலாம் தேவையில்லை. ஆக்கான் நெட்வொர்க்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்லேருந்தே எல்லா விஷயமும் கற்றுக் கொடுத்துருப்பாரு. இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அவர்கிட்ட தமிழ்லேயும் இருக்கும். அதனால் 2லேயுமே பார்க்குறவங்க அவரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவரோடது. ரொம்ப பேசிக்லேருந்து வந்திருக்கு. நிறையா இதுக்கு எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து சொல்லிக் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஆக்கா நெட்வொர்க்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னை கேட்டால் நான் ஃபஸ்ட்டு தான் ரெஃபர் பண்ணுவேன். அதை நான் சாய்ஸ்லலாம் கூட சொல்ல மாட்டேன். நீங்கள் அதை கண்டிப்பாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ வந்து நல்லா இருக்குது அவரோடது. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டோபா அகாடமி. நீங்கள் வந்து ஏதாவது சம்ஸ் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டீங்க, இல்லை வந்து ஓரளவு தெரியுது, எல்லாம் தெரிஞ்சிருச்சு, சம்ஸ் நான் போட்டு பார்க்கணும் அப்படின்னா 600 சம்ஸ் பிளேலிஸ்ட் வந்து கிறிஸ்டோபா அகாடமி அவர் வந்து பிளேலிஸ்ட்டில் 600 சம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாரு. அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வந்து பேசிஸில் எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் மைண்டில் இருக்கும். அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அந்த சம்ஸையும் கண்டிப்பாக எல்லாமே செஞ்சு பார்த்துருங்க. 600 சம்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பாரு. அதிலேருந்து தான் உங்களுக்கு நம்பர்ஸ் மாற்றி வர்ற மாதிரி இருக்கும், இல்லை அதோட பேசிக்கை வச்சு எதாவது வேறு சம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த 600 சம் பிளேலிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துடணும். அப்புறம் டேஃபோட ஆப்டிடியூட் ரீசனிங்கும் நல்லாயிருக்கும். இந்த 3மே வந்து நீங்கள் ஆப்டிடியூடுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். புக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜிகேக்காக இருக்கட்டும், மேக்ஸுக்காக இருக்கட்டும், என்ன புக் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற விஷயத்த நான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த ஒரு 4 அகாடமி இருக்காங்க, அவங்களோட ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் நிறைய விஷயம் வந்து ஆரம்பத்தில் எனக்கு தெரியவே இல்லை. இவங்களோட தான் வந்து ஃபாலோ பண்ணி தான் இதை ஓரியன்டாக வச்சு தான் நான் வந்து இப்போ ஜிகேக்கு வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். அவர் வந்து டெய்லியுமே சொல்லிடுவாங்க அவங்க என்ன வந்து என்ன முக்கியமானது கண்டென்ட் அப்படின்ற விஷயம் அவர் டெய்லியுமே சொல்லிடுவார். அடுத்து காலாக் அகாடமி, அவரும் டக்குன்னு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க அகாடமிலையும். அடுத்து எக்ஸாம் குரு காளி, இவங்களும் அப்படி தான் எல்லாத்தையுமே டெய்லி சொல்லிடுவாங்க. த விஸ்டம் அகாடமி, இவங்க எல்லாமே மொத்தமாக வச்சு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ஓரியன்டாக வச்சு அப்படியே ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. இல்லாட்டி இது மாதிரி இருக்கும். அவங்களோடது ரொம்ப சூப்பராக இருக்கும். த விஸ்டம் அகாடமி அப்படின்னு சொல்லப்படுற இந்த அகாடமி. இந்த 4 அகாடமியுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதை சாய்ஸ்லாம் சொல்லவே மாட்டேன். இது சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ், காலாக் அகாடமி, எக்ஸாம் குருகாளி, த விஸ்டம் அகாடமி, இவங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு ஒரு நல்லா புரிஞ்சிடும். என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து புக்ஸ் ஃபுல்லாக வந்து முடிச்சிடணும். 6 to 12th இருக்கிற ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓரியன்டாக வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாட்டி ஒன்றுமே புரியாது. இப்போது குடியுரிமை அப்படின்னு நம்ம பாலிட்டியில் படிக்கிறோம் அப்படின்னா குடியுரிமை பற்றி நீங்கள் வந்து அந்த ஆர்டிக்கலை படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் குடியுரிமையில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு புரியும். இல்லாட்டி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லியும் படிக்க சொல்கிறாங்க அப்படின்றக்காக படிச்சிங்கனாலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தான் அங்கே படிச்சுட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதுவே டெய்லி அப்டேட்ஸில் வர இந்த ஸ்கீம்ஸு, திட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை. இது வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். பட் பாலிட்டி ஓரியன்டாக ஆர்டிக்கல் ஓரியன்டாக வருது அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது திட்டங்கள் மூலியமாக வருது, அதாவது பாலிட்டியில் இருக்க திட்டங்கள் மூலியமாக ஏதாவது வருது அப்படின்ற பட்சத்துக்கும், இல்லை எக்கனாமிக்ஸ்லேருந்து இந்த மாதிரி இந்த மனித வளர்ச்சி குறியீடு, இந்த மாதிரி மகிழ்ச்சி குறியீடுலாம் கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அதை வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் 11th புக்கில் இருக்குது, அந்த பேசிக்ஸை படிச்சுட்டு வந்துட்டு தான் நீங்கள் வந்து இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். வருஷம்
வருஷம் ஒன்று மாறும். இந்த விஷயம்லாம் எனக்கே வந்து இப்போ தான் தெரியுது. நான் இப்போ தான் படிச்சுட்ருக்கிறனால எனக்கே வந்து இந்த விஷயம் இப்போ தான் தெரியுது. அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 4 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு சொன்னது, ஜிகே இந்த எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவு நீங்கள் வந்து ஜிகே அண்ட் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்கமிங் டேஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் பொதுத்தமிழில் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் சோர்ஸும் சொல்கிறேன். தமிழில் என்ன படிக்கணும் அப்படின்ற சோர்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்ன புக்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ண போகிறேன், நீங்களும் என்ன ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.